ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேழ்வரகில் முளைக்கட்டி அதை ஹெல்த் பவுடர் தயார் பண்ணணும். கேழ்வரகு ஒரு 1/4 படி எடுத்துருக்கேன்ப்பா. எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. 1/4 படி கேழ்வரகை எடுத்துக்கிட்டு நல்லா புடச்சிக்கணும்ப்பா. புடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கணும். கழுவி நல்லா ஊற வச்சுருக்கோம். ஒரு நைட்டு ஊற வச்சுருங்க. நாள் காலைல நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஊறி வந்திருக்கும். அது தண்ணியை நல்லா திரும்ப மாற்றிட்டு ஒரு 4-5 வாட்டி திரும்பவும் நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிக்கணும்ப்பா. அரைச்சிக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஒரு பாத்திரம் வச்சு வெள்ளை துணி போட்டு அதில் நம்ம போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி போடணும். கல் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்ப்பா. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மூட்டையாக கட்டிக்கணும். அந்த கேழ்வரகை வச்சுருக்கோம்னா அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கணும். ஒரு நாள் வச்சுருக்கணும், அடுத்த நாளும் வச்சுருக்கணும். 2 நாள் மொத்தம் வச்சுருக்கணும். இதை தண்ணிக்குள்ளெல்லாம் வைக்க வேணாம். இப்படியே பாத்திரத்தில் இப்படி வச்சிடலாம்ப்பா. ஏதாவது கட்டி தொங்க விடுற மாதிரி இருந்தால் கட்டி தொங்க விடலாம். இல்லைன்னா இப்படி வச்சுட்டு தண்ணி தெளித்து விடணும். 2 நாளைக்கு வச்சுக்கணும்ப்பா. 2 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே முளை விட்டு வந்திருக்கும் பாருங்கள். 2 இலையிலே வந்திருக்கும். அந்த அளவுக்கு முளைச்சி எல்லாம் ஈவனாக முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ஒத்தது போல் முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். 3ஆம் நாள் நம்ம எடுத்து பார்க்குறப்ப இந்தளவு முளைச்சி வந்திருக்கா. இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும்ப்பா. 2 நாளைக்கு காய வைக்கணும். நல்லா உடச்சி விட்டு வெயிலில் காய வைக்கணும். 2 நாள் நம்ம அடிக்கிற வெயிலில் காஞ்சிரும். அப்படி காயலாம் இன்னொரு நாள் நம்ம காய வைக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது, காய வைக்கலாம். நல்லா காய வச்சு கொஞ்சம் ஈரம் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் வெயிலில் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த நாள் 3ஆம் நாள் நான் எடுத்து நைட்டு தான் நான் வறுக்கிறேன். வறுக்கிறப்ப அது காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். காஞ்சிருக்கு, எப்படி காஞ்சிருக்குன்னு பார்த்தாவே தெரியும். அது நல்லா காஞ்சதை நம்ம அடுத்தது செய்யணும்பா. அதை காஞ்சிருச்சு பார்த்திங்களா. அது காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியில் வச்சு நல்லா வறுக்கணும்ப்பா. வறுக்கிறப்ப கம கம கம்மன்னு ஒரு வாசம் வரும்ப்பா. அந்த வாசம் வரப்போ சுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க. நான் 1/4 படி அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணால் அதுக்கு அதிகமாக சேர்த்துக்காங்க. இது பவுட்ராக நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும்ப்பா. வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா நெய்வாக அரைச்சிக்கணும்ப்பா. அரைச்சிட்டு சளிச்சிக்கணும்ப்பா. சளிச்சிக்கிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடணும். இதை மட்டும் அந்த பவுட்ரு மட்டும் எடுத்து சேகரித்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு காலையிலேயும் ஈவினிங்கும் பாலில் போட்டு நாட்டு சக்கரை கலந்து குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ்ப்பா. குடிச்சு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.